அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் பத்ருடைய இரவில் கேட்க வேண்டிய பத்ரு செலவாத் என்று அழைக்கக்கூடிய பைத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செலவாத்தை ஓதி இதனுடைய பொருட்டால் நம்முடைய எந்த நாட்டத்தை அல்லாஹ்விடத்தில் எடுத்துரைத்தாலும் அல்லாஹ் நமக்கு அதை கபூலாக்கி தருவான். இது பலரோட அனுபவம். பலருமே இந்த முறையில் இதை ஓதி நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு இதை எல்லோருமே ஒரு முறை காதலையாவது கேட்டுட்டு உங்களுடைய விருப்பங்களை, இம்மை மறுமை தேவையான அனைத்து விருப்பங்களையும் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய பொருட்டால் அல்லாஹ் நம்ம அனைவருடைய துஆவையுமே கபூலாக்கி தருவான். இப்போ எப்படி ஓதணும், எந்த இடத்துல நம்மளுடைய விருப்பங்களை கேட்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சலாத்துல்லாஹி சலாமுல்லாஹி அலல் மக்கி ரசூலில்லாஹ். சலாத்துல்லாஹி சலாமுல்லாஹி அலல் மதனி ஹபீபில்லா. தவஸ்ஸல்னா பிஸ்மில்லா வபில் ஹாதி ரசூலில்லா வகுல்லி முஜாஹிதில் லில்லாஹ் வ அஹ்லி பத்ரி யா அல்லா. இலாஹி சல்லிமில் உம்மா மினல் ஆஃபாத்தி வன் நிக்மா வமின் ஹம்மி வமின் கம்மா பி அஹ்லில் பத்ரி யா அல்லா. இலாஹி நஜ்ஜினா வக்ஷிப் ஜமீஅ அதியத்தின் வஸ்ரிப் மக்கா இதல் இதா வல்துஃப் பி அஹ்லில் பத்ரி யா அல்லா. இலாஹி நப்சில் குர்பா அனில் ஆசீன வல் அதபா வ குல்ல பலியத்தின் வவபா பி அஹ்லி பத்ரி யா அல்லா. வ கம் மின் ஹிம்யத்தின் ஹசலத் வ கம் மின் தில்லத்தின் ஃபுசிலத் வ கம் மின் நிஅமத்தின் வசலத் பி அஹ்லில் பத்ரி யா அல்லா. லகது லாகத் அலல் கல்பி ஜமீஉல் அர்லி மஅ ரஜபி ஃப அன்ஜில் குல்ல மின் சஅபி பி அஹ்லில் பத்ரி யா அல்லா. அதப்னா தாலிபிர் ரிப்தி வ ஜுல்லில் ஹப்ரி வ சஅத் ஃபவஸ்ஸிஅ மின்ஹத்தல் ஐதி பி அஹ்லில் பத்ரி யா அல்லா. ஃபலா தர்துது மஅல் ஹைபா பலிஜஅல்னா அலத் தைபா அயா தல் இஸ்ஸி வல் ஹைபா பி அஹ்லில் பத்ரி யா அல்லா. வ இன் தர்துது ஃபமன் நஅதி லி நைலி ஜமீஇ ஹாஜாதி அயா ஜாலில் முலிம்மாதி பி அஹ்லில் பத்ரி யா அல்லா. இலாஹ்ஃபிர் வ அக்ரிம்னா பி நைலி மதாலிபிம் மின்னா வ தஃஇ மலர்ரத்தின் அன்னா பி அஹ்லில் பத்ரி யா அல்லா. இலாஹி அன்த து லுத்ஃபின் வது ஃபல்லி வது அத்ஃப் வ கம் மின் குர்பத்தின் தன்ஃபி பி அஹ்லில் பத்ரி யா அல்லா. வ ஸல்லி அலன் நபியில் பர்ரி பிலா அத்தின் வலா ஹஸர் வ ஆலின் சாதத்தின் குர்ரி வ அஹ்லில் பத்ரி யா அல்லா. சலாத்துல்லாஹி சலாமுல்லாஹி அலல் மக்கி ரசூலில்லா. சலாத்துல்லாஹி சலாமுல்லாஹி அலல் மதனி ஹபீபில்லா. இந்த செலவாத்தை ஓதி முடித்த பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரு சஹாபாக்கள் எல்லோரையும் நிய்யத் செய்தவர்களாக அல்ஹம்து சூறாவையும் குல் ஹுவல்லாஹ் சூறாவையும் 3 தடவையும், இன்னும் குல் அஊது பிரப்பின் நாஸ் குல் அஊது பிரப்பில் ஃபலக் ஒரு முறையும் ஓதி, பிறகு தனது நாட்டத்தை மனதில் நினைத்தவர்களாக இந்த பெரிய துஆவை ஓதவும். அதாவது அந்த செலவாத்தை ஓதி முடிச்சுட்டு இந்த சூறாக்களை இந்த எண்ணிக்கையில் ஓதி தனது நாட்டம் என்ன அப்படிங்கிறத மனதில் நியத்து வச்சவங்களாக இந்த பெரிய துஆவை ஓதி முடித்தோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நமது இம்மை மறுமை அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தருவான். அந்த துஆவை நான் உங்களுக்காக ஓதி காட்டுறேன். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸலாத்தன் துன்ஜீனா பிஹா மின் ஜமீஇல் அஹ்வாலி வல் ஆஃபாத்தி வ தக்லீலனா பிஹா ஜமீஇல் ஹாஜாத்தி வ துதஹிருனா பிஹா மின் ஜமீஇஸ் ஸய்யாத்தி வ தர்ஃபஉனா பிஹா இந்தக அலத் தரஜாத்தி வ துபல்லிகுனா பிஹா அக்லல் ஆயாத்தி மின் ஜமீஇல் கைராத்தி ஃபில் ஹயாத்தி வ பஅதல் மமாத்தி யா அர்ஹமர் ராஹிமீன்.
اللهم أعز الإسلام والمسلمين بحرمة السادات البدريين. اللهم احشرنا بزمرة المتقين. إلهنا وقنا شر الظالمين وشر المنافقين وشر الحاسدين وشر الماكرين وشر الكافرين وشر الخلائق كلهم أجمعين ونبهنا عن نومة الغافلين برحمتك يا أرحم الراحمين. اللهم إنا نسألك ونتوسل إليك بهذه السادات البدريين رضي الله تعالى عنهم أن تشفينا بحقهم عن أمراضنا وأسقامنا وأن تدفع بهم بلاء الذي قدرته علينا وسلمنا بهم من جميع آفات الدنيا وعذاب الآخرة إنك على كل شيء قدير. اللهم بارك لنا فيما رزقتنا وتجارتنا ومعاملاتنا. اللهم أحسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة. اللهم إنك تعلم ذنوبنا فاغفرها وتعلم عيوبنا فاسترها وتعلم حاجاتنا فقلها يا قالي الحاجات بحرمة سيد المرسلين وأصحابه البدريين. اللهم أعتق رقابنا ورقاب آبائنا وأمهاتنا ومشايخنا وأستاذنا وأقاربنا وخيراننا وحاضرنا وغائبنا ولمن أوصانا. اللهم إنا قد رفعنا إليك أيدينا وإن راغبين فلا تردنا مع الخائبين بحق هؤلاء الشهداء البدريين والأهديين وسائر أصحاب رسول الله أجمعين. وصلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை முழுவதுமாக முடிச்சுட்டு உங்களுடைய தேவைகளை குறித்து அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த நாளை யாருமே தவற விட்டுறாதீங்க. இந்த செலவாத்தை ஓதக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நாள். இந்த நாளை விட்டுட்டா நமக்கு கிடைக்குமா இனி திரும்ப அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த நாளை பயன்படுத்தி எல்லோருமே உங்களுக்கு வேண்டியதை கேட்டுக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த வல்ல நாயன் பத்ரு சஹாபாக்களினுடைய பொருட்டால் நம்ம அனைவருடைய துஆவையுமே கபூலாக்கி தருவான். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.